ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்கரி பிராண்டோட எல்இடி டச் கண்ட்ரோல் ரீடிங் லேம்ப் தான் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆள செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எல்இடி ரீடிங் லேம்ப் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 ரூபா. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் லேம்போட இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆர்டர் பண்ணது ஒயிட் கலர், ஸோ ஒயிட் கலர் இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பிங்க் கலர், கிரீன் கலர், இன்னும் நிறைய கலர் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டச் ஸ்விட்ச் 2000 mAh லித்தியம் அயன் பேட்டரி இருக்குங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதும் இந்த எல்இடி நைட் லேம்ப் தான் இருக்குது, ஸோ அதை வெளியே எடுத்துடலாம். அடுத்ததான் ஒரு டைப் பி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த டச் கண்ட்ரோல் எல்இடி ரீடிங் லேம்ப். ஸோ இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1 feet கிட்ட இருக்கும். இதோட பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு, டிசைனும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எல்இடி பல்பை நம்ம எந்த டைரக்ஷன் வேணாலும் ரொட்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரீடிங் லேம்ப் யாருக்கெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஆஃபீஸ் யூசர்ஸ்க்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு, அண்ட் நைட்டில் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டாண்டிங் கேபிளையும் பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பப்படி எந்த டைரக்ஷன் வேணாலும் சுற்றி வளைச்சி மடக்கி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு லைட் ஃபோக்கஸ் எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி வளைச்சி வச்சுக்கலாம். அடுத்து இதோட பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளிப்பு போல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம டேபிளில் நிற்க வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லை நம்ம வேற பொசிஷனில் சேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னா இது நம்ம கிளிப்பு போல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேபிளோட எட்ஜில், காட்டில், விண்டோல இப்படி நம்ம எங்க வேணா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ரீடிங் லேம்பா மட்டும் இல்லாம நம்ம நைட் லேம்ப், எமர்ஜென்சி லேம்பா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல பவர் ஆன் ஆஃப் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அடியில் பார்த்தோம்னா நம்ம எங்கேயாச்சும் ஆணில மாட்டி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஹோலும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் ஆன் ஆஃப் பட்டனும், சார்ஜிங் எல்இடி இண்டிகேட்டரும், லோ பேட்டரி இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா டைப் பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பவர் பட்டனை ஆன் பண்ணிட்டு நம்ம லைட்டை ஆன் பண்ணி பார்க்கலாம். இது ஆன் பண்றதுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த இடத்த நம்ம டச் பண்ணாலே போதும். ஸோ லைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணிடலாம். அதிலே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. 1 டச் பண்ணோம் அப்படின்னா லைட் ஆன் ஆகி லோவா சாஃப்டா எரியும். அடுத்து 2nd டச் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து 3rd டச் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். 4th டச் பண்ணோம் அப்படின்னா பவர் ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த ஒரு டச்லயே மல்டி ஃபங்க்ஷனல் கொடுத்துருக்காங்க. இதை ஒன்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 6 hours வரைக்கும் பேட்டரி பேக்கப் இருக்கும். ஸோ அதனால இதை நம்ம ரீடிங் லேம்பா மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம எமர்ஜென்சி லேம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க ரீடிங் லேம்பா யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா ஃபேஸ்ல அடிக்கிற போல வச்சுக்காதீங்க. ஸோ கண்ணுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி லைட்டா யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். அதனால தான் 3 டிஃப்ரெண்ட் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து மைல்டா சாஃப்டா இருக்கும், ஸோ கண்ணுக்கு அந்த பிரச்சனையும் வராது. 3rd லெவல் பார்த்தீங்கன்னா நல்லா ஹையா பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்க சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.